கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகஸ்ட் 4. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அனுதினமும் தேவனோடு. இன்றைய தலைப்பு நாளைய அற்புதம். இன்றைய பரிசுத்தமே திறவுகோல், உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். யோசுவா 3:5. கடக்க முடியாத யோர்தானும் தேவ கட்டளையும். நாம் சுமார் 3400 வருடங்கள் பின்னோக்கி பயணிக்கப் போகிறோம். இஸ்ரவேல் மக்கள் யோர்தான் நதிக்கரையில் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு முன்பே கட்டுக்கடங்காத வேகத்தில் கரை புரண்டு ஓடும் யோர்தான் நதியின் வெள்ளம் பெருங்கெடுத்து ஓடுகிறது. என்ன செய்வது என்கிற திகைப்பு இஸ்ரவேலர்களை தொற்றிக் கொள்கிறது. இந்த சூழ்நிலையை நாமும் நம் வாழ்க்கையில் கடக்க முடியாத யோர்தானை போல தோன்றும் பல தடைகளை சந்தித்திருப்போம். இந்த இக்கட்டான தருணத்தில் தேவனுடைய பதில் என்னவா இருந்திருக்கும்? தேவன் உடனடியாக நான் இன்றைக்கே அற்புதத்தை செய்ய போகிறேன் என்று சொல்லவில்லை. நாளைக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்வார் என பதில் வந்தது. ஏன் நாளை? காரணம், நாம் இன்றைக்கு நம்மை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. தூய்மையான பாத்திரமே அற்புதத்தின் சாவி. அற்புதத்தின் சாவி தேவ வல்லமை அல்ல, அது நம்மிடம் இருக்கும் தூய்மையான வாழ்க்கையே. உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய அற்புதம் வெளிப்பட தேவையான தூய்மையான பாத்திரமாக நீங்கள் இருக்கிறீர்களா? பிரியமானவர்களே, நாளை என்ன நடக்கும் என்று சிந்திக்காமல் இன்றைக்கு இருதயத்தையும் மனதையும் தேவனுக்கென்று பரிசுத்தமாய் வாழ அர்ப்பணியுங்கள். உங்கள் ஆத்துமாவை பரிசுத்தப்படுத்துங்கள். பாவமே அற்புதத்தை தடுத்து நிறுத்தும். யோசுவாவின் கட்டளைப்படி மக்கள் தங்களை பரிசுத்தப்படுத்தின அடுத்த நாளே யோர்தான் வறண்டு போய் அவர்களுக்கு வழி கொடுத்தது. இதுபோல நீங்களும் இன்று உங்கள் உள்ளத்தை சுத்திகரித்து தேவனுக்கென்று பரிசுத்தமாய் வாழ ஒப்பு கொடுத்தால் நாளை உங்கள் வாழ்வில் நடக்கவிருக்கும் அற்புதத்தை யாராலும் தடுக்க முடியாது. 1000 வருடங்களுக்கு முன் யோர்தான் நதியை தடுத்து நிறுத்திய தேவன் இன்றும் உங்களுக்காக ஒரு அற்புதத்தை செய்ய தயாராக இருக்கிறார். இன்றைய பரிசுத்தமே நாளைய அற்புதம். உன் கரையில் நிற்கும் வெள்ளம் நாளை உனக்கு வழி கொடுக்கும். ஆமீன்.